எடுத்துக்கொள்வோமா? எசேக்கியேல் 18:9 எடுத்துக்கொள்வோம். தேவனுடைய வார்த்தைக்காக நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாயிருப்பானாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான். கடந்த சில மாதங்களாக இந்த வசனத்திலிருந்து ஆவியானவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறாரு. சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறாரு. கட்டளைகள், இந்த கட்டளைகளை குறித்து பழைய ஏற்பாட்டில் 10 கட்டளைகளையும் புதிய ஏற்பாட்டில் 10 கட்டளைகளையும் நம்ம பார்த்தோம். இரண்டாவதாக நியாயங்களை குறித்து ஒரு சில வாரங்களாக நம்ம பார்த்தோம். நம்ம நியாயத்தை எப்போ செய்ய முடியும்? நியாயத்தை எப்போ செய்ய முடியும்? தேசத்தில் குடியிருந்து நன்மை செய்யி, சத்தியத்தை மேய்ந்து கொள், கர்த்தர் மேலே நம்பிக்கையாயிரு, கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியாயிரு. அப்பொழுது அவர் உன் நியாயத்தை என்னவாக்குவாராம்? நீதியை வெளிச்சமாகும், நியாயத்தை பட்ட பகல போலாக்குவாரு. அல்லேலூயா, ஆமென். சாந்த குணமுள்ளவர்களை கர்த்தர் எதுல நடத்துறாரு? நியாயத்திலே நடத்துகிறாரு. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அது உண்மையாக இருக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும் என்று ஒரு சில காரியங்களை பார்த்தோம். நம்ம ஆவியில் உண்மையாக இருக்க வேண்டும், நம்முடைய ஆத்துமாவில் மன உண்மையாக இருந்து துர்குணத்துக்கு நம்மளை என்ன செய்யணும்? விலக்கி காத்து கொள்ள வேண்டும். நம்முடைய சரீரத்தில் உண்மையாக இருக்கணும், ஒருத்தர் உண்மையோடு பேசணும், இருதயத்தில் கூட தீங்கு நினைக்கக்கூடாது. சகரியா 8:16 சொல்லுது, இருதயத்தில் கூட எனக்கு விரோதமாக என்ன நினைக்கக்கூடாது? தீங்கு நினைக்கக்கூடாது. இதெல்லாம் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, மத்திய 25 எடுத்து அங்கே 3 விதமான டீ வருகிறது. என்ன டீ வருது? முதலாவது டைமில் என்னவா இருக்கணும்? உண்மையாக இருக்க வேண்டும். இரண்டாவது டீ அங்கே டேலண்ட்ஸ், கர்த்தர் நமக்கு கொடுக்குற தாளந்துகளை கர்த்தருக்காக உண்மையாக பயன்படுத்தணும். மூணாவது டைத்து, ஆண்டவருக்காக கொடுக்கறதுல உண்மையாக இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்கள பார்த்து, நான் பசியாக இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆகாரம் கொடுத்தீங்க, நான் வஸ்திரம் இல்லாத இருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்க. அப்போ நாங்கள் எப்போ ஆண்டவரே நம்ம கொடுத்து, இந்த சிறியரில் எவனுக்கு நீங்கள் எதை செய்தோ அது எனக்கே செய்தீர்கள், வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே அப்படிங்கிறார். அப்போ நீங்கள் கொடுக்கறதான டைத்துகள் எல்லாம் ஊழியத்துக்காக, ஏழை ஜனங்களுக்காக, விசுவாசிகள் ஊழியர்களுக்காகத்தான் கொடுப்போம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறதுக்காகத்தான் இந்த உண்மையின் சத்தியத்தை வெளிப்படுத்தினார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ பரிபூரண ஆசீர்வாதம்னா என்ன அப்படின்னா, முதலாவது தேவன் வேதத்தில் 3 ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். எத்தனை ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறாரு? 3 ஆசீர்வாதங்கள். அதுதான் பரிபூரண ஆசீர்வாதம். முதல் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள். என்ன ஆசீர்வாதங்கள்? இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள், சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்கள். இதுதான் முதல் ஆசீர்வாதம். இரண்டாவது, புதிய ஏற்பாட்டில் எபேசியர் 1:3 சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவுக்குள் தேவன் உன்னதத்திலேயே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்கள் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இது இரண்டாவது ஆசீர்வாதம். ரட்சிப்பு, மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு, பரிசுத்தமாகுதல், கிருபைகளை பெற்றுக்கொள்கிறது, கனி கொடுக்கிற வாழ்க்கை, வரங்களும் வல்லமை நிறைந்த ஒரு வாழ்க்கை, விசுவாசியாக இருக்கிறது, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறது, புத்திரர்களாக மாறுறது, இப்படி அநேக காரியங்கள் இருக்குது. இதெல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். மூன்றாவது நித்திய ஆசீர்வாதங்கள். அப்போ இந்த 3 ஆசீர்வாதமும் ஒருத்தன்ட்ட இருந்துச்சுன்னா தான் அவன் தான் யாரு? பரிபூரண ஆசீர்வாதம். அப்போ இந்த பரிபூரண ஆசீர்வாதம் வேணும்னா உண்மையாக இருக்க வேண்டும். அதெல்லாம் நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம். இன்றைக்கி கடந்த வாரத்தில் அவனே நீதிமான், அவனே என்னது? நீதிமான். அப்போ இயேசு ரத்த சிந்தி நம்மளை நீதிமானாக்கி இருக்கிறாரு, உயிர் தெழுந்து நீதிமானாக்கி இருக்கிறாரு, கீழ்ப்படிந்து நீதிமானாக்கி இருக்கிறார். அப்போ நீதிமானாக்கப்பட்ட நம்முடைய ஆவி எப்படி இருக்க வேண்டும்? நீதிமானாக்கப்பட்ட நம்முடைய ஆத்துமா எப்படி இருக்க வேண்டும்? நீதிமானாக்கப்பட்ட நம்முடைய சரீரம் எப்படி இருக்க வேண்டும்? இதெல்லாம் கடந்த வாரத்தில் பார்த்தோம். நீதிமானுடைய நினைவுகள் எப்படி இருக்குமா? நியாயமானவைகள். நீதிமானுடைய மனம் பிரதியுத்தரம் சொல்ல யோசிக்கும். நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாயிருப்பார்கள். நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து நியாயத்தை பேசும். நீதிமானுடைய வாய் எதை பேசும்? நியாயத்தை பேசும். ஏன்னா அவன் நினைப்பெல்லாம் நியாயம்தான். அப்போ இருதயத்தின் நிறைவுனால வாயில் ஞானம், அவனுடைய நினைப்புலலாம் நியாயம் நிறைந்திருக்கும் போது அவனுடைய வாயிலிருந்து என்ன தான் வரும்? நியாயம்தான் வரும், அநியாயமான வார்த்தைகள் வராது. அதனால் அவன் தேவனை மையப்படுத்துவானே தவிர தேவனை என்ன செய்ய மாட்டான்? துக்கப்படுத்த மாட்டான். நீதிமானுடைய செயல்கள், அவனுடைய கிரியைகள் எல்லாம் எப்படி இருக்குமா? அவனுடைய பிரயாசம்
ஜீவனுக்கு ஏதுவானது, துன்மார்க்கனுடைய விளைவோ பாவம் அப்படின்னு சொல்லி நீதிமானுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை குறித்தெல்லாம் நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம். இப்போ இந்த வசனம் என்னவா முடியுது அப்படின்னா, அவன் பிழைக்கவே பிழைப்பான். அதுதான் ஆசீர்வாதம். அதுக்கு பேர் தான் என்னது? ஆசீர்வாதம். அப்போ நம்ம பிழைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில நல்ல ஆலோசனைகளை இன்றைக்கு கொஞ்சம் நேரம் நம்ம என்ன செய்ய போகிறோம், தேவ ஆவியானவருடைய வெளிச்சத்தில் கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள இருக்கிறோம். எசேக்கியேல் 3:21 எடுத்து வாசிப்போம். முதலாவதாக எசேக்கியேல் 3:21 எடுத்து வாசிப்போம். நீதிமான் பாவம் செய்யாதபடிக்கு நீ நீதிமானை எச்சரித்த பின்பு அவன் பாவம் செய்யாவிட்டால் அவன் பிழைக்கவே பிழைப்பான். அவன் எச்சரிக்கப்பட்டான், நீயும் உன் ஆத்துமாவை தப்புவித்தாய் என்றார். பார்த்தீங்களா? பாவம் செய்யாதீங்க, பாவம் செய்யாதீங்க. பாவம் தான் நம்முடைய வாழ்க்கையில மரணத்தை கொண்டு வருகிறது. பாவத்தின் சம்பளம் என்னது? மரணம். இந்த பாவத்தை தான் நம்முடைய சரீரத்தில் நாம் செய்கிறோம். பாவத்தை எதில் செய்கிறோம்? நம்முடைய சரீரத்தில். கிறிஸ்தவர்களும் பாவம் செய்கிறார்கள். ஒத்துக்கிறீங்களா நீங்கள்? கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறாங்க? பாவம் செய்கிறாங்க. நம்ம ஒரு காலத்தில் பாவிகளாக இருந்தப்போ பாவம் செஞ்சோம், அது வேற, அது வேற. இப்போ நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வந்துட்டோம், சபைக்கு வருகிறோம், செபிக்கிறோம், காணிக்கை கொடுக்குறோன்னு சொல்லிக்கிட்டோம், பாவங்களை செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்கள போய் நம்ம எச்சரிக்கும் போது, அவங்கள போய் நம்ம உணர்த்தும் போது, ஆவியானவர் நம்மளை கொண்டு நீ போய் இவங்கள்ட்ட பேசு அப்படின்னு சொல்லும்போது, நம்ம போய் உணர்த்தும் போது அவங்க கேட்டு அவங்கள்ட்ட இருக்கிற குறைய, குற்றத்தை, பாவத்தை உணர்ந்து அவங்க விட்டுட்டாங்க அப்படின்னா அவன் பிழைக்கவே பிழைப்பான். அல்லேலூயா. பார்த்தீங்களா? சரீரத்தில் ஜீவன் உண்டாகணும். எதில் ஜீவன் உண்டாகணும்? சரீரத்தில். நம்முடைய சரீரத்தில் பாருங்க, அங்கே கொரிந்தியர் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். கொரிந்தியர் புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு அங்கே 1 கொரிந்தியரில் நான் அந்த வசனத்தை எடுத்துக்கிறேருங்க, ஆவியானவர் இப்போ ஞாபகப்படுத்துகிற அப்படின்னால. பாருங்க, 2 கொரிந்தியர் 4:10 எடுத்து வாசிங்க. இந்த சரீரம் பார்த்தீங்களா, இந்த நம்ம சரீரத்தில் இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் என்ன செய்யணுமா? விளங்கணும். இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் என்ன செய்யணும்? விளங்கணும். நீலாம் விளங்குவியாடா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீலாம் விளங்கவே மாட்டேன் சொல்லுவாங்க பாருங்க. அப்போ நம்மளை பார்த்து நீ இயேசுவை போலவே வாழ்கிறன்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய செயல்களை பார்த்து நீங்கள் இயேசுவை மாதிரியே செய்கிறீங்க. இதுதான் அந்த ஜீவன் விளங்குறதுன்னா அதுதான் அர்த்தம். இயேசு என்ன சொன்னார்? ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் அப்படியே போய் செய்யுங்கன்னாரு. பார்த்தீங்களா? நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். அப்போ நம்ம வீட்டில் நிறைய பேர் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன சொல்லுவாங்க? சொல்லுங்களேன். என்ன சொல்லுவாங்க? பிள்ளைங்களை பார்த்து அம்மா அப்பாலாம் என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? சொல்லுங்க. என் உயிரை ஏண்டா வாங்குற? என் உயிரை ஏண்டா வாங்குற? ஏன் தெரியுமா? கிறிஸ்துவின் ஜீவன் விளங்குனுச்சுன்னா நாம உயிரை கொடுப்போம். கிறிஸ்துவின் ஜீவன் விளங்கலைன்னா உயிரை எடுப்போம். உயிரை எடுக்கிறது யாரு? பிசாசன். அவன் யாரு? திருடன், திருட்டு பையன். அவன் கொல்லவும் கொலகார பையன். அவன் ஆதி முதல் மனுஷ கொலை பாதகன். அவன் உயிரை என்ன செய்யறான்? கொலை செய்யறான். ஆனா இயேசு சொல்றாரு, நானோ ஜீவனை கொடுக்கவும். அப்ப கிறிஸ்துவின் ஜீவன் இந்த சரீரத்துல விளங்கணும் அப்படின்னா அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. கிறிஸ்துவின் ஜீவன் அந்த சரீரத்துல விளங்கணும். என்ன சொல்றாரு? இயேசுவின் மரணத்தை
இந்த சரீரத்தில் எப்போதும் சுமந்து தெரியணும். அல்லேலூயா. வேலை செய்யும்போது இந்த 2 கையிலும் என்ன இருக்கணும்? இயேசுவின் மரணம் இருக்கணும். உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரையில இயேசுவின் மரணம் இருந்துச்சுன்னா, அப்படி பாவம் தலை தூக்குனுச்சுன்னு வைங்களேன், இயேசுவின் மரணம் என்ன செய்யும்? பாவத்தை போய் கொன்னுடும். அல்லேலூயா. சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களில் பாவம் ஆளாதிருப்பதாக. அந்த சரீரத்தில் பாவம் ஆண்டுச்சுன்னா அந்த சரீரம் செத்த சரீரம். அந்த சரீரம் என்ன சரீரம்? செத்த சரீரம். அந்த சரீரத்தில் ஜீவன் இருக்காது. நீங்க எபிரேயர் 6:1 எடுத்து வாசிங்க. எபிரேயர் 6:1. செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல். நம்முடைய கிரியைகள் என்ன இருக்கக்கூடாது? சாவு இருக்கக்கூடாது. சாவுக்கு ஏதுவான சரீரமா இந்த சரீரம் இருக்கக்கூடாது. இந்த சரீரத்துல கிறிஸ்துவின் ஜீவன் விளங்கணும் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற செத்த கிரியைகளை விட்டு நாம் மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்துவின் மரணத்தை நம்ம எப்போதும் சுமந்து திரியணும். எனி டைம். தூங்குனா கூட கிறிஸ்துவின் மரணத்தை சுமந்து திரியணும். சாப்பிட்டா கிறிஸ்துவின் மரணத்தை சுமந்து தெரியணும். வேலை செய்யும்போது கிறிஸ்துவின் மரணத்தை சுமந்து தெரியணும். அப்போதான் அந்த கிறிஸ்துவின் ஜீவன், அவருடைய மரணத்துல தான் அவருடைய ஜீவன் நமக்காக கொடுக்கப்பட்டது. அந்த ஜீவன் நமக்குள்ளாக நம்முடைய சரீரத்துல இருக்கும்போது தான் நம்முடைய சரீரத்துல பாவம் ஆளாது இருக்கும். அல்லேலூயா. இந்த சரீரத்துல பாவம் ஆளாம இருக்கணும் அப்படின்னா இந்த 2 கரங்களை நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா வச்சுக்கணும். இந்த 2 கைகளை என்ன செய்யணும்? இந்த 2 கையை நீட்டி நம்ம எந்த குற்றம் செஞ்சாலும் அங்க பார்த்தீங்கன்னா மரணம் உங்களுடைய சரீரத்தை ஆளுகை செய்யும். இந்த 2 கரங்களை நீட்டி நீதியை செய்யும் போது அங்க கிறிஸ்துவின் ஜீவன் ஆளுகை செய்யும். அல்லேலூயா. அவன் பிழைக்கவே பிழைப்பான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப நம்ம பிழைக்கணும் அப்படின்னா நம்ம எப்போதும் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை சுமந்து திரிகிறவர்களாக மாறணும். இயேசு எங்கும் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அப்ப நாம எப்படி இருக்கணும் அப்படின்னா எப்போதும் அவருடைய மரணத்தை சுமந்து திரிகிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்பதான் நம்முடைய சரீரத்துல ஜீவன் இருக்கும். ஆண்டவர் சொல்றார், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூரணப்படம் வந்தேன். அப்ப நமக்குள்ள இருக்கிற அந்த ஜீவன் பரிபூரணப்படும். சில நேரங்கள் நம்ம அந்த ஜீவனை மறந்துட்டு தான் என்ன செய்யறோம்? செத்த பயலுக்கு போயிட்டு நல்லா கொரட்டை விட்டு தூங்குறோம். அதனாலதான் நம்ம வாழ்க்கை என்ன ஆயிடுது? நாரி நாற்றம் எடுத்து விடுகிறது. பார்த்தீங்களா? பரிமள தைலக்காரனுடைய தைலத்தை செத்த ஈக்கள் என்ன செய்யுமா? கெட்டு நாரி போக பண்ணும். 4 பேர் சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் பாரு பைபிளை தூக்குது, அதுக்கெல்லாம் சபைக்கு போய் என்ன ஆச்சுது, இதெல்லாம் என்னது? கெட்டு நாரி போகிற வாழ்க்கை. நம்மளை மாதிரி சொல்லுவோம், அந்த சிஸ்டரா, அந்த பிரதரா ரொம்ப பயபக்தியா இருப்பாரு, அவர் கரெக்டா செய்வார், அவர் செஞ்சாருன்னா தான் கரெக்டா இருக்கும், அவர் தான் அவர் சொல்ற நம்ம என்ன அப்படி சொல்லும்போது தான் அங்க கர்த்தர் நாமம் மகிமைப்படுவோம். அல்லேலூயா. அவன் பிழைக்கவே பிழைப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எசேக்கியேல் 33:19 எடுத்து வாசிப்போமா? எசேக்கியேல் 33:19. தன் அக்கிரமத்தை விட்டு திரும்பி நியாயமும் நீதியும் செய்தார், அவன் அவைகளினால் பிழைப்பான். பாத்தீங்களா? அக்கிரமத்தை விட்டு திரும்ப வேண்டும். அடுத்ததா ஆண்டவர் எதை விட்டு திரும்பணுங்கிறாரு? அக்கிரமத்தை விட்டு திரும்பு. முதலாவது பாவத்தை விட்டு திரும்பு, இரண்டாவது அக்கிரமத்தை விட்டு திரும்பு. அக்கிரமத்தை விட்டு திரும்பினாதான், அக்கிரம சிந்தையை விட்டு திரும்பினாதான், அக்கிரமமான யோசனைகளை நினைவுகளை விட்டு திரும்பினாதான் நம்முடைய ஆத்துமா பிழைக்கும். ஆத்துமா எப்ப பிழைக்கும்? அக்கிரமத்தை விட்டு திரும்பணும். நீங்க நம்ம எல்லாரும் பாவத்தை அறிக்கை செஞ்சுட்டு ஓரளவுக்கு அதோட போராடிட்டு இருக்கிறோம். அதுல இருந்து என்ன செய்யல? 100% யாருமே ஒரு விடுதலைக்குள்ளாக மீட்புக்குள்ளாக வந்த மாதிரி எனக்கு தெரியல. ஆனா நிச்சயமா நீங்க இந்த சத்தியத்தெல்லாம் கேட்கும்போது இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மறுரூபத்தை கொண்டு வரும், ஒரு பெரிய கிறிஸ்துவின் ஜீவனை கொண்டு வரும். நிச்சயமாக
அப்போ பாருங்க, இரண்டாவதாக பார்க்குறோம் அங்கே எசேக்கியேல் 33:19 ஆவியானவர் தெளிவாக சொல்றாரு, துன்மார்க்கன். யாருங்க அவன்? துன்மார்க்கன். அவனே துன்மார்க்கன் தான். ஆனா அந்த துன்மார்க்கனே அக்கிரமத்தை விட்டு திரும்பி, எதை விட்டு திரும்பணும்? அக்கிரமத்தை விட்டு திரும்பி நியாயமும் நீதியும் செய்தால் அவன் பிழைப்பான். அல்லேலூயா. அப்ப ரத்தத்தினால நீதிமானாக்கப்பட்டிருக்கிற நாம அக்கிரமத்தை விட்டு எந்த அளவுக்கு திரும்பணும் பார்த்தீங்களா? அதனாலதான் கடந்த வாரத்துல பார்த்தோம், இருதயத்துல கூட பிறனுக்கு விரோதமா என்ன செய்யக்கூடாது? தீங்கு நினைக்கவே கூடாது. நீங்க தீங்கு பேசுறது வேற, தீங்கு செய்யறது வேற. தீங்கு நினைச்சிங்கனாலே தான் அது பேச வைக்கும், செய்ய வைக்கும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, அவரே நினைத்து கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. என் இருதயத்தின் நினைவுகளாக யாரா இருக்கணும்? இயேசுவா இருக்கணும். அவருடைய மரண அடக்கம் உயிர்த்தெழுதலை நினச்சிக்கிட்டே இருந்தா நம்ம ஆத்துமால அக்கிரமம் வரவே வராது. அவருடைய ஜீவ தண்ணீர், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. அந்த ஜீவ தண்ணீர் எது தெரியுமா? தேவனுடைய வார்த்தை, கிறிஸ்துவின் வசனம். கிறிஸ்துவின் வசனம் சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக உங்களுக்குள்ளே வாசமாயிருப்பதாக. நம்ம இருதயத்தில் சத்திய வசனங்களை நினைக்கிறவர்களாக, சத்திய வசனங்களை பேசுகிறவர்களாக, சத்திய வசனங்களை வாழ்ந்து காட்டுகிறவர்களாக இருக்கணும். நம்ம இருதயத்தில் அக்கிரமங்கள் வரக்கூடாது. அக்கிரமங்கள்லாம் என்னது? நமக்கே விரோதமாக, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக நம்மளையே நம்ம மாற்றிக்கிறதுக்காக நினைக்கிறோம் பார்த்தீங்களா? அதுதான் அக்கிரமம் முதல்ல. ரெண்டாவது, நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களை வழிதர பண்ணுறதுக்காக நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா? அதெல்லாம் அக்கிரமம். அப்போ அந்த அக்கிரமத்தை விட்டு நம்ம திரும்ப வேண்டும். அக்கிரமத்தை விட்டு திரும்பும் போது அங்கே 3 யோவான்ல 2வது வசனம் எடுத்து வாசிக்கிறீங்களா? 3 யோவான் 2. பார்த்தீங்களா? அக்கிரமத்தை விட்டு திரும்பும் போது உங்களுடைய ஆத்துமா பிழைக்கிறது, ஆத்துமா வாழ்கிறது. ஆத்துமா வாழ்ந்தாதான் நீங்க எல்லாவற்றையும் வாழ முடியும். நீங்க எல்லாவற்றையும் வாழ்ந்தாதான் நீங்க சுகமா இருக்க முடியும். பார்த்தீங்களா? அப்ப நம்முடைய ஆத்துமாலேயே மரணம் இருந்துச்சுன்னா அது என்ன செய்யும்? நம்மளை எல்லாவற்றிலையும் சாவுக்கு ஏதுவாக தான் நடத்தும். சாவுக்கு ஏதுவாக நடத்தினா சுகம் இருக்குமா? வியாதியும் வேதனையும் தான் இருக்கும். அதைத்தான் ஆண்டவர் இங்கே தெளிவாக சொல்கிறாரு, அக்கிரமத்தை விட்டு திரும்பு, அப்பொழுது நீதி நியாயம் செய்யும்போது அவன் பிழைப்பான். எப்பங்க பிழைக்க முடியும்? தேவனுடைய வார்த்தையை நம்ம இருதயத்தில் கொண்டு போய் வைக்கும்போது தான் பிழைக்க முடியும். அங்கே நீதிமொழிகள் 4வது அதிகாரம் எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோமா? அடிக்கடி இந்த வசனத்தை ஆவியானவர் நம்முடைய சபையில் சொல்லிக்கிட்டே இருப்பார். நீங்கள் கேட்டு 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 இந்த வசனத்தின் மூலமாக ஜீவன் அடைய வேண்டும். 20, 21, 23 வாசிங்க. 20, 21, 23 4வது அதிகாரம். பார்த்தீங்களா? வார்த்தைகளை கவனிக்கணும். வார்த்தைகளை என்ன செய்யணும்? நல்லா கவனிக்கணும். மற்றதெல்லாம் கவனிக்கிறோம்ல, அவன் என்ன செஞ்சான், இவன் என்ன செஞ்சான், இது என்னாச்சு, அது என்னாச்சு, இதெல்லாம் கவனிக்கிறோம் பார்த்தீங்களா? அதெல்லாம் கவனிக்கிறதுக்கு பதில் வார்த்தை, தேவனுடைய வார்த்தையை நல்ல காது கொடுத்து கேளுங்க. நல்ல கண்ணால் உத்து பாருங்க. பைபிளெல்லாம் தம்பிங்களாம் வாசிக்கிறீங்களாப்பா? நீங்கள் டெஸ்ட்டுக்கெல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கீங்களா? பைபிளை நீ வாசிச்சாதான் கிறிஸ்தவன். சபைக்கு போகிறதுனால கிறிஸ்தவன் கிடையாது. என்னது? சபைக்கு வந்து தான் ஆகணும். ஆனால் நீங்கள் பைபிளை வாசிக்கலைன்னா நீ கிறிஸ்தவனே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆமாம். அப்போ பாருங்கள், வசனம் சொல்லுது, அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக. அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். தேவனுடைய வார்த்தையை எங்கே காத்துக்கணும்? இன்னைக்கு நம்ம தேவனுடைய வார்த்தையை காத்துக்காதனால தான் மனசெல்லாம் செத்து போய் கிடக்குது. ஆத்துமால மரணம் ஆளுகை செய்கிறது. தேவனுடைய வார்த்தையை காத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மனசு மூத்து குலுங்கி காய்த்து கனி தரும். அல்லேலூயா. ஆத்துமா என்னவா மாறும்? சங்கீதம் 58:11 என்ன சொல்லுது? நீர்ப்பாய்ச்சலான தோட்டமா மாறும். அங்கதான் செழிப்பு. நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் என்னது? அதான் செழிப்பு, பசுமை. அங்கதான் ஆசீர்வாதம் இருக்கும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு 23ஆம் வசனத்துல, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அல்லேலூயா. இருதயத்திலிருந்து என்ன ஊற்று புறப்படணும்? ஜீவ ஊற்று புறப்படணும். இருதயத்தில் அக்கிரமம் இருக்கக்கூடாது.
நீங்கள் வேதத்தை எடுத்து, அதனால தான் ஆவியானவர் பலிபீடத்தில் இன்றைக்கு நமக்கு உணர்த்தும் போது ஒரு தீர்மானம் எடுக்க வைத்தார். 3 வேளையும் தேவ சமூகத்தை காத்துக்கொள்ள தீர்மானம் பண்ண வேண்டும். 3 வேளையும். தானியேல் கவர்மெண்ட்டே சொல்லிட்டுச்சு தானியேலுக்கு, என்னது, தேவனை தவிர, அரசனை தவிர, ராஜாவை தவிர வேறு யாரையும் கூப்பிட்டு என்ன செய்யக்கூடாது. இன்னும் கவர்மெண்ட்டே தடை போட்டான். ஆனால் நீ என்ன தடை போட்டா என்னடா, ஏன் கவர்மெண்ட்டு பரலோக கவர்மெண்ட்டு. ஏன் கவர்மெண்ட் என்ன கவர்மெண்ட்டு? பரலோக கவர்மெண்ட்டு. நான் செய்கிறத செஞ்சுக்கிட்டு தாண்டா இருப்பேன். 3 வேளையும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டா பார்த்தீங்களா? அது மாதிரி இந்த வாரத்தில் எல்லாரும் 3 வேளையும் என்ன செஞ்சு தான் ஆகணும்? கர்த்தரை நோக்கி தேவ சமூகத்தில் இருந்து தான் ஆகணும். ஆமாம், கடந்த வாரத்தில் ஒரு தீர்மானம் எடுத்தோம். என்ன எடுத்தோம்? ஞாபகம் இருக்கா? ஒரு நாளைக்கு 21 அதிகாரம் படிக்கணும். 3 வேளையை என்ன செய்யணும்? பிரிச்சுக்கணும். காலையில் 7 அதிகாரம். 7 அதிகாரம் வாசிக்கிறது எவ்வளோ நேரம் ஆகும்? 20 நிமிஷம் ஆகும். உட்காந்துட்டே டிவி பார்த்துட்டு சாப்பிட்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? 1 மணி நேரமா? ஏங்கப்பா! அப்போ கையெல்லாம் காஞ்சி போயிருமே. அப்போ அவ்வளோ நேரம் உட்காந்து டிவி பார்த்துட்டு சாப்பிட்ற நம்ம ஒரு 7 அதிகாரம் காலையில், ஒரு மதியானம் 7 அதிகாரம், நைட்டு ஒரு 7 அதிகாரம் வாசித்தா 21 அதிகாரம். புரியுதுங்களா? அப்படி 21 அதிகாரம் டெய்லி நீங்கள் 20 வருஷம் வாசிங்கன்னா எத்தனை தடவை பைபிள் வாசி முடிப்பீங்க தெரியுமா? சொல்லுங்கள் பாப்போம், சொல்லுங்கள். எத்தனை தடவை வாசி முடிப்பீங்க? சொல்லுங்க. 20 தரம், 20 வருஷம் நீங்கள் அந்த மாதிரி 21 அதிகாரம் டெய்லி வாசி முடிச்சிங்கன்னா 100 தடவை பைபிளை வாசி முடிச்சிருவீங்க. அல்லேலூயா. 100 தடவை நீங்கள் பைபிளை வாசி முடிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பாவமோ, மீறுதலோ, அக்கிரமோ, வியாதியோ, பிசாசோ கிட்டக்க நெருங்க கூட முடியாது. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமென். அவன் பிழைக்கவே பிழைப்பான். இருதயம் முழுவதும் வசனமாக நிரம்பணும். இருதயம் முழுவதும் என்னமா நிரம்பணும்? சத்தியமாக நிரம்பணும். இருதயம் முழுவதும் தேவ மகிமையாக நிரம்ப வேண்டும். அப்பத்தான் பிழைக்கவே பிழைப்பான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த அக்கிரம சிந்தைகளை எல்லாம் விட்டு திரும்புங்க, பாவங்களை விட்டு திரும்புங்க. அங்கே எசேக்கியேல் 18:32 எடுத்து வாசிப்போமா? எசேக்கியேல் 18:32 எடுத்துக்கிட்டவங்க வாசிங்க. அல்லேலூயா. மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகிறவனுடைய சாவை நான் விரும்புறதில்லை. நம்ம எல்லாருமே ஒரு நாள் சரீரத்தில் சாவதான் போகிறோம். இப்படிப்பட்ட சாகுறவங்க தான். ஆனால் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கலந்த கடலுக்கு நம்ம என்ன கூடாது? உங்களோட சாகிறவனுடைய சாவை நான் விரும்பவில்லை. கர்த்தர் சொல்றாரு. நம்ம யாரும் நரகத்துக்கு போறத கர்த்தர் என்ன செய்யலாம்? அவர் விரும்பவே இல்லை. மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். மனம் திரும்புங்க. ஆண்டவர் நம்மள்ட்ட சொல்றது அதுதான். இதே அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தை வாசிங்க. இதே அதிகாரத்தில் 28ஆம் வசனம். நீங்க 3ஆவதாக பார்க்கிறோம். முதலாவது பாவத்தை விட்டு திரும்பினா அவன் பிழைப்பான். 2வது அக்கிரமத்தை விட்டு திரும்பினா அவன் பிழைப்பான். 3வது எதை விட்டு திரும்பணும்? மீறுதலை விட்டு திரும்ப வேண்டும். இந்த வசனம் தெளிவா சொல்லுவாங்க. எச்சரிப்படைந்து தான் செய்த எல்லா மீறுதலையும் விட்டு திரும்புகிறபடினாலே அவன் பிழைக்கவே பிழைப்பான். அல்லேலூயா. நீங்க சரீரத்துல பாவங்களை விட்டு நாம திரும்ப வேண்டும். ஆத்துமால அக்கிரமங்களை விட்டு திரும்ப வேண்டும். ஆவியில மீறுதல்களை விட்டு திரும்ப வேண்டும். மீறுதல்களை விட்டு திரும்பினாதான் நம்முடைய ஆவியில கிறிஸ்துவின் ஆவி வாசம் பண்ணுவாரு. மீறுதல்களை விட்டு திரும்பினாதான் நம்முடைய ஆவியில கிறிஸ்துவின் ஆவி வாசம் பண்ணாதான் நம்முடைய ஆவியிலே ஜீவன் இருக்கும். ரோமர் 8:10 எடுத்து வாசிப்போமா? ரோமர் 8:9 எடுத்து வாசிங்க. ரோமர் 8:9. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவராயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவின் ஆவி இருக்கணும். மீறுதலின் ஆவி இருந்துச்சுன்னா யாரு கிடையாது? செத்த பெயர். மீறுதலின் ஆவி இருந்தா என்ன பெயர்? செத்த பெயர். ஆனா கிறிஸ்துவின் ஆவி இருந்துச்சுன்னா நம்முடைய ஆவியானது எப்படி இருக்குமா? அர்த்த வசனம் சொல்லுது, மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் உங்கள் சரீரமானது பாவத்து நிமித்தம் மறுத்ததாயும்
ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதா இருக்கும். நம்முடைய ஆவி எப்படி இருக்கணும்? நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதா இருக்க வேண்டும். பார்த்தீங்களா, நம்முடைய சரீரத்தில் ஜீவன் இருக்கணும்னா கிறிஸ்துவின் மரணத்தை எப்போதும் சுமந்து தெரியணும். நம்முடைய ஆத்மால ஜீவன் இருக்குன்னா இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ள, அப்படி அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். கிறிஸ்துவின் மரணம் அடக்கம் உயிர்த்தல் புதிய ஏற்பாட்டை அப்படியே கரைச்சி குடிச்சு வச்சிருக்கோம். நீங்கள் உண்மையான அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்குது. நீங்க பேசுற அந்நிய பாஷை கர்த்தர் தான் கொடுத்துருக்கிறாருன்னா நீங்க வேதத்தை வாசிக்காம இருக்க முடியாது. ஏன்னா வேதம் தான் எந்த நன்மையான ஈவும் பூரணமான வரமும் யாற்றிருந்து வருது? ஜோதிகளின் பிதாவிடத்தில் நமக்கு வந்த மிகப்பெரிய நன்மையான ஈவு தேவனுடைய வார்த்தை தான். அல்லேலூயா. இதற்காக இயேசு ரத்த சிந்தி ஜீவனை கொடுத்துருக்கிறார். இப்ப இந்த வார்த்தை, இந்த சத்தியம் யாருக்குள்ளலாம் இருக்குதோ அவங்க தான் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறாங்க. அந்த கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ள கிறிஸ்து இருக்கிறதுனால அவங்களுடைய ஆவியில என்ன இருக்கும் அப்படின்னா தேவனுடைய வார்த்தையின் ஜீவன் இருக்கும். ஆவியில நீதி நிமித்தம் ஜீவன் இருக்கும். ஆவியில நீதி நிமித்தம் என்ன இருக்கும்? ஜீவன் இருக்கும். அப்ப நீதி நிமித்தம் ஜீவன் இருக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்முடைய வாயிலிருந்து நம்ம எதை பேசுகிறோமோ அதை அப்படியே செய்வோம். நம்ம வாயிலிருந்து எதை பேசுகிறோமோ அதை அப்படியே செய்ய வேண்டும். யாக்கோபு 3:2 எடுத்து வாசிங்க. யாக்கோபு 3:2. ஒருவன் சொல் தவறாதவனாயிருந்தால் அவன் பூரண புருஷனாயிருக்கிறான். அல்லேலூயா. அவன் தான் நீதிமான். வாக்கு பண்ணிட்டா, ஆணையிட்டா நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்க வேண்டும். ஆணையிட்டுட்டா என்ன செய்யக்கூடாது? நஷ்டம் வந்தாலும் சரி போ, சொல்லிட்டேல செஞ்சிடறேன் அப்படின்னு என்ன செய்யணும்? செய்யணும். அவன் தான் நீதிமான். சொல்லிட்டு நமக்கு நஷ்டம் வருது அப்படின்னா நான் எப்போ சொன்னேன், நான் அப்படி சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லுகிறவன் நீதிமான் கிடையவே கிடையாது. நீதிமானா இருக்கணும்னா சங்கீதம் 15:4 எடுத்து வாசிங்க. சங்கீதம் 15:4. இதைத்தான் நீதிமொழியில் 8:8 சொல்லுது. அவருடைய வாயெல்லாம், அவருடைய வாக்கு என்ன? நீதியானவைகள். அவருடைய வாக்குல என்ன இல்லை? விபரீதம் இல்லை, புரட்டு இல்லை. இங்கே தான் ஆவியானவர் நம்மளுக்கு உணர்த்துகிறார். சங்கீதம் 15:4 எடுத்து வாசிங்களேன். ஆணையிட்டதுல என்ன வரக்கூடாது? தவறவே கூடாது. ஆண்டவர் பாருங்க, ஆபிரகாமுக்கு ஆணையிடுகிறார். என்ன ஆணையிடுகிறாரு? நான் உன்னை ஆசீர்வதித்து உனக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்குன்னு சொல்லி தன்னிலும் மேல ஒரு பெரியவர் இல்லாம தன்னை கொண்டு தானே என்ன செய்யறாரு? ஆணையிடுகிறாரு. அவர் ஆணையிட்டதுல மாறவே இல்லை. அல்லேலூயா. ஆபிரகாமுடைய சந்ததியை ஆசீர்வதித்து பூமியின் மணலத்திரையாக, கடற்கரை மணலத்திரையாக, வானத்து நட்சத்திரங்களாக பெருகவே பெருக செஞ்சாரு. இன்னைக்கு நம்மளும் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ராஜரீக பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக தேவன் நம்மளை மாற்றி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம யாரா இருக்கிறோம்? அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கணும். நம்முடைய ஆவியிலேருந்து எதை அறிவிக்கணும்? ஆண்டவர் சபைக்கு போய் என்னத்தை கிழிச்சோம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. என்ன சொல்லக்கூடாது? ஆவியில ஜீவன் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? நம்ம ஒரு வார்த்தை சொன்னால் அது அப்படியே நடக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை கொண்டு பேசுவார். ஆமென். நம்முடைய வாயின் வார்த்தைகள் நமக்கானது கிடையாது. வேத வசனம் சொல்லுது பாருங்க. அங்கே கொரிந்தியர் நிருபத்தை எடுத்துக்கொள்ளுங்க. கொரிந்தியர் நிருபத்தில் 6வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 6:20 பாருங்க. 1 கொரிந்தியர் 6:20. கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோங்க. இந்த சரீரமும் இந்த ஆவியும் யாருது? தேவனுடையது. அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்களை கைப்பிடிச்சு சொல்லுங்க, இது உங்க சரீரம் இல்லை, இது கர்த்தருடைய சரீரம்னு சொல்லுங்க. சொல்லுங்க, கைப்பிடிச்சு சொல்லுங்க, இது உங்க ஆவி இல்லைங்க, இது கர்த்தருடைய ஆவி. இது உங்க ஆவி கிடையாது. ஏன்னா நம்ம கிரயத்துக்கு கொல்லப்பட்டு இருக்கிறோம், மீட்கப்பட்டு இருக்கிறோம், நாம் தேவனுக்கு உடையவர்களா இருக்கிறோம். நம்ம ஆவியில சொந்த பேச்ச பேசக்கூடாது.
நம்ம ஆவியில சுய பெருமையை பேசக்கூடாது. நம்ம ஆவியில கர்த்தருடைய வார்த்தையை பேசணும். நம்ம ஆவியில கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தணும். சொன்னா செய்யணும், இல்லைன்னா சொல்லக்கூடாது. அப்படி சொல்லி செய்ய முடியலன்னா மன்னிப்பு கேட்க வேண்டும். நான் என்ன அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறதா நீங்கன்னா நிச்சயமா நீங்க நேரத்துக்கு தான் போவீங்க. என்னடா இந்த பாஸ்டர் இதே சொல்றாருன்னு சொல்லி என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. சரீரத்துல கிறிஸ்துவின் மரணத்தை சுமந்து திரிங்க. ஆத்துபாவில் தேவனுடைய வார்த்தையை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ளுங்க. ஆவியில கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறத காத்துக்கொள்ளுங்க. கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள்ள இருந்தா உங்கள் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதா இருக்கும். நீங்க என்னதான் மண்டி போட்டு நீங்க என்னதான் தலைகீழ தண்ணி குடிச்சாலும் உங்களால என்னால நம்ம ஆவி ஆத்மா சரீரத்துல நீதியை செய்ய முடியாது. ஆனா தேவனுடைய வார்த்தையும் தேவ பிரசனமும் என் ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்ற கர்த்தருடைய வார்த்தை சத்திய அபிஷேகம் வரும்போது நம்மளால முடியாது, அவரால் முடியும். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். அந்த ஜீவன் பரிபூரணப்படும் வந்தேன்னு சொன்னவர் அவர் வந்துட்டாரு. நமக்காக ஜீவனை கொடுத்து மரித்து அடக்கமிட்டு உயிர்த்தெழுந்து இப்போ நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசி கொண்டு இருக்கிறாரு. இந்த ஆவியானவர் நம்ம கூட இருந்து சகல சத்தியத்திற்குள்ளே நம்மை நடத்தி கொண்டிருக்கிறாரு. நம்ம ஆவியானவரோடு கூட சகல சத்தியத்தில் போகும்போது நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம், நம்ம குடும்பம், நம்ம பிஸ்னஸ், வேலை, வருமானங்கள் எல்லாவற்றிலையும் கர்த்தருடைய ஜீவன் காணப்படும். அல்லேலூயா, கர்த்தருடைய ஆசீர்வாதம் காணப்படும். உனக்கு முன்பாக ஜீவனை வைக்கிறேன், ஆசீர்வாதத்தை வைக்கிறேன். உனக்கு முன்பாக மரணத்தையும் வைக்கிறேன், சாபத்தையும் வைக்கிறேன். நீ எதை எடுத்துக்கொள்ளுகிறேன்னு ஆவியானவர் இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்குறாரு. உணர்த்தப்பட்டவர்களாக கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாக இருக்கிறவங்க நம்ம ஞானஸ்தானம் முழுகி ஞானஸ்தானம் எடுத்து மாத்திரம் எழுந்து நிற்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். முழுகி ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் மாத்திரம் எழுந்து கர்த்தருடைய சமூகத்தில் நின்று கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாகும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கின்றேன்.